செல்விக்கு கடல்னா பிடிக்கும், முத்துக்கும் கடல்னா அவ்வளோ பிடிக்குது. எப்படி 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஆசை இருக்க முடியும்? ஆசை வேணும்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் குரல் கூடவா ஒரே மாதிரி இருக்கும்? கையில சூடா இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், ஒரு வாய் சாப்பிட்டு போ. அப்புறம் அன்னைக்கு மாதிரி மணி அடிச்சுன்னு வயிற்ற காய போட்டு போயிடாத. மா, இந்த ப்ராஜெக்ட மட்டும் நான் முடிக்கலன்னு வையேன், ஆபீஸ்ல என்ன இட்லி மாதிரி அவிச்சிருவாங்க. ஒரு வாய் சாப்பிட்டாவது வேலைய பாருண்டி. புரிஞ்சுக்கவே மாட்டியாமா நீ? போ வரேன். வா. ஐயோ ஐயோ மா, தெரியாம தான். மா என்னடி என்னாச்சு? பாரு, இது பண்ணி வச்சிருக்க வேலை. ஐயோ பாத்தியம்மா, இது என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு? ஏய், என்னடா இது? இல்ல கையில சர்ட் எடுக்கும்போது தெரியாம நான் செத்தேன். என்ன இன்னைக்கு ஆபீஸ்ல அசிங்கப்படுத்தியே சாகடிக்க போறாங்க. மாப்ள, கொஞ்சம் கவனமா இருந்துடக்கூடாதா? இல்ல எப்படின்னு எனக்கு தெரியாது. அறிவு இருந்தா தெரிஞ்சிருக்கும். உனக்கு தான் அறிவு இல்ல, ஒரு மண்ணும் இல்லையே. ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு 45,000 ரூபாய் லேப்டாப்பை உடைச்சு வச்சிருக்க. விலை கூட பெருசு இல்ல, அதுல இருக்க விஷயம் எவ்வளவு முக்கியமானதுன்னு உனக்கு தெரியுமா? என் வாழ்க்கையை கெடுத்த, இப்ப என் வேலையை கெடுக்க பாக்குறியா? இல்ல கையில தெரியாம தான். என் வாயில ஏதாவது அசிங்கமா வந்துற கையில என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்னப்பா இது பண்ண காரியத்தை கொஞ்சம் சொல்றீங்களா? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இது இல்லனா எனக்கு மீட்டிங்கே நடக்காதுப்பா. ஒரு ப்ராஜெக்ட்டே கை நழுவி போய்டும். அதுக்காக மாப்ள வேணும்னே செஞ்சிருப்பாருன்னு சொல்ல வர்றியா? ஏமா, லேப்டாப் தானமா உடைஞ்சது, வேணும்னா இன்னொன்னு வாங்கிக்கலாம். அதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம கட்டின புருஷனா வாய்க்கு வந்தபடி பேசுற? இது கம்பெனி லேப்டாப்பா, இதுல 1000 விஷயம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு வெளியில போனா கூட ஏன் தலைதான் உருளும். அப்புறம் மொத்த பழையும் தூக்கி என் மேலதாப்பா போடுவாங்க. என் கையில அழாதுடி, அப்படி இல்ல ஒண்ணு ஆகாதுடி. ஐடி வேலைனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு கூத்தடிக்கிறதுன்னா? நைட்டு பகல்னு கஷ்டப்பட்டாதான் இந்த பேரு மரியாதை எல்லாமே. பெர்ஃபார்ம் பண்ணலனா மதிக்க கூட மாட்டாங்க. 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை என்ன மட்டும் நம்பி தனியா கொடுத்திருக்காங்க. ஒரு மாசத்துல நம்பிக்கையான ஆளுன்னு பேர் வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? போச்சு, எல்லாமே போச்சு. ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? அக்கா அதுகிட்ட சொல்லுகா, நான் வேணும்னு பண்ணலக்கா. என்னடா சொல்ற? அறிவு கெட்டவனே. ஏன்டா டேய், உன் கண்ணு என்ன தலைக்கு பின்னாடியே இருக்குது. இத்தனை நாளா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாங்கின நல்ல பேரை ஒரே நிமிஷத்துல போட்டு உடைச்சிட்டியேடா. அக்கா அத நான் கையால கூட தொல்லகா, அது தெரியாம விழுந்துருச்சுக்கா. சும்மா நடிக்காத. அன்னைக்கு என்னமோ பெருசா ஹெல்ப் பண்ற மாதிரி காபி கிபி எல்லாம் போட்டு கொடுத்த. இப்பதானே புரியுது. கொஞ்ச நான் அசந்திருந்தா அப்பவே தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைச்சிருப்பல்ல. போதண்டா சாமி, உன் பொய்யான அன்புக்கு ஒரு கும்பிடு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு. இந்த பாரு கையில கண்டபடி பேசாத. என் அன்பை மட்டும் பொய்ன்னு சொல்லாத, அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன். என்ன மாதிரி ஆவ? நான் வேலைக்கு போறது உனக்கு முதல்ல இருந்தே பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தானே காத்துட்டு இருந்தேன். என் மான போய் மரியாதை போய் அவங்க என்ன ஆபீஸ்ல இருந்தே அடிச்சு துரத்தணும், நான் வீட்டுக்கு அழுதுகிட்டே வரணும். இதுதானே நீ எதிர்பார்க்கற? ஏமா, யாராவது வேணும்னே அப்படி செய்வாங்களாமா? இது செய்யும்பா. இத முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ சொல்லுங்க. இது முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. போயேண்டா, இவ கண்ணு படாம எங்கேயாவது போய் தொலைய. இங்கேயே இருந்து ஏன் எங்க உயிரை வாங்குற? அக்கா நீ கூட வா. என்னடா நீ கூட வா? இவ கூட சண்டை போட்டா பொறுமையா இருந்தேன், குடிச்சிட்டு வந்தா அதுக்கும் பொறுமையா இருந்தேன். இப்ப என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குவ. இதையும் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? என்ன என்னக்கா, என்ன யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டு உன்னை வச்சு என்ன பூஜை பண்ண சொல்றியா? மா, இத முதல்ல என் கண் முன்னாடியே நிக்க வேணாம்னு சொல்லுமா. மூஞ்ச பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. நீ சும்மா இரு. மாப்ள, மாப்ள, யோ, என்ன மாப்ள? முதல்ல இதுக்கு ஒரு வழியை சொல்லியா? இல்லை இப்படி குலுங்குது. அண்ணே கொஞ்சம் பொறுமையாக போங்கண்ணே, எனக்கே குழந்தை பிறந்து போல இருக்கு. சார், யாரு இது? சந்தோஷ் வீடு தானே? ஆமா. அவரை பார்க்கலாமா? பார்க்கலாம், ஐயா வீட்டில் தான் இருக்கார், வாங்க. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிப்பா. பா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். சமையல் செஞ்ச கைக்கு தங்க மோதிரம் தான் போடணும். எங்க எனக்கு ஒரு 10 ரூபா கொடு பாப்போம்.
இவனே டெய்லி அவங்க அப்பா பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் திருடிட்டு இருக்கான். இதுல தங்க மோதிரம் போடுறாராமா. பெரிய இங்கிலாந்து இளவரசர். டேய் போதும்டா. ஆமா, 1 வருஷம் ஆக போகுது. சாரதி, ஆ? அந்த நாயர் கடனை அடைச்சியா இல்லையா? இவன் எங்க கடன் அடைக்கிறது? அந்த நாயர் தான் கடையே அடைச்சிட்டாரு. அடப்பாவி. சந்தோஷ், இவா சொல்றதெல்லாம் நம்பாத. இது குள்ளநரி கூட்டம். என் பெயரை கெடுக்க நய வஞ்சகர்கள் ஆடும் கபட நாடகம். என்னை வீணாக வம்பிழுக்க பார்க்கிறது. யார் அந்த பிளைண்ட் ஃபெல்லோஸை உள்ள விட்டது? அவங்களாம் சந்தோஷோட கிளாஸ்மேட்ஸ்னே. அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஹோப் இன்ஸ்டியூட்டா? ஆமாண்ணே. சந்தோஷ், இந்த டே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். உன் கூடயும் செல்வி கூடயும் இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அதெல்லாம் இல்லை சந்தோஷ். உன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னோன்னே ஐ சாமி சோறு போடுறதுன்னு கூடவே ஓடி வந்துடுச்சு. ஏய், கொன்னுடுவேன் உன்னை. சந்தோஷ், நாமெல்லாம் சிரிக்கும்போது செல்வி மட்டும் சிரிக்காம அமைதியா இருக்கா? ஏய், செல்வி மாதிரி மாயா ரொம்ப நேரமா நடிச்சிட்டு இருக்கா. எனக்கு பக்கு பக்குன்னு இதுங்களுக்கு வேற செல்விய நல்லா தெரியும். மாட்டிக்கிட்டா என்னடி பண்றது? அக்கா, வீண பயப்படாதீங்கக்கா. நம்ம மாயா கண்ணு தெரிஞ்சவங்களே தூக்கி சாப்பிட்டுருவா. இவங்கெல்லாம் ஏமாத்துறோம். ஆனாலும் பயமா இருக்குடி. பயப்படாதீங்கக்கா, நான் இருக்கேன்ல. மாயா இப்படி தினம் தினம் பயந்து சாகணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். செல்வி ஏதாவது பேச சொல்லு சந்தோஷ். கொஞ்சம் கொஞ்சம் எப்பனா பேசுவா பிரியா. என் கூட கொஞ்சம் பேச சொல்ல. செல்வி, இவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. சொல்லு செல்வி, உனக்கு என்ன தோணுதோ பேசு. டேய், அங்க இருக்கிற பசங்க எல்லாம் வெறும் பிளைண்ட் இல்ல, ஒரு மாதிரி ட்ரெயின் ஆனவங்க. டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட போறாங்க. வா போய் மாயாவை கூட்டிட்டு வந்துடலாம். இல்லனே, மாயா செல்வி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. Are you sure? ஏய், அந்த கருப்பி ஏண்டி அப்போத்துல இருந்து என் பொண்ணு கைய புடிச்சுக்கிட்டு சந்தேகமாவே முகத்தை வச்சிட்டு இருக்கா? அவ செல்வியோட கிளாஸ்மேட்கா. அவளுக்கு ஏதாவது தோணி இருக்கும். என்னடி தோணி இருக்கும்? நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டாலேன்னு தோணி இருக்கும். அவ மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. கண்ணு தெரியாதவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படிதான்க்கா இருக்கும். நீங்க பதறாதீங்க, பொறுமையா இருங்க. நான் இருக்கேன்ல. கருப்பி, நான் சொல்றேன், உங்களுக்கு ஆப்பு வைக்க போறவளே அவதான். செல்வி, என்ன அவ்வளவுதான் பேசுவாளா? அவளுக்கு புரிஞ்சதை பேசுவா சாரதி. ஓ, ச்சே, பழைய மாதிரி செல்வி வாய்ஸ கேட்கணும்னு ஆசையா இருக்கு சந்தோஷ். அவ எவ்வளவு அழகா பேசுவா, சிரிப்பா. ஆமாம் பிரியா, டெய்லியும் எனக்கும் அப்படிதான் தோணும். இப்போ செல்வி திரும்ப பேசினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா. இப்ப பாருங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு. அப்படி என்னடா சர்ப்ரைஸ்? இப்ப பாரு முத்து. முத்து, ஐயா, ஏய் செல்விடா, செல்வி பேசுறாடா. செல்வி,
நீ எப்ப அங்கே இருந்து இங்க வந்த? அது செல்வி இல்ல, முத்து. எங்க வீட்ல வேலை செய்யறவங்க. நீங்க வேணா பேசி பாருங்க. முத்தா? உங்க பேர் முத்தா? ஆமாங்கய்யா, என் பேர் முத்து. என்னடா அது எஸ்பிபி மனோ வாய்ஸ் மாதிரி செல்வி வாய்ஸும் முத்து வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. ஹே சந்தோஷ், என்ன கலாய்க்கிறியா? அது செல்வி தானே? செல்வி, என்ன தொடும்போது இவ மூஞ்சியே இஞ்சி தின குரங்கு மாதிரி மாறுது. இப்ப என்ன உங்களுக்கு செல்வி பேசணும்? செல்வி, ஃப்ரூட் சாப்பிட்டியா செல்வி? இவன் வேற. செல்வி, ஆப்பிள் சாப்பிட்டியா செல்வி? ஆப்பிள். அங்கேயும் செல்வி இங்கேயும் செல்வி. சந்தோஷுக்கு 2 செல்வியா? டேய் டபுள் மீனிங்ல பேசாதடா. டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. முத்து, நீங்க போங்க. என்னடா அது? ச்சே, மாட்டிக்குவான்னு பார்த்தா தப்பிச்சிட்டாலே. ஆச்சரியமா இருக்கு. ஒரே வயசுல 2 பேரா? டே, தின்னீங்களா கிளம்புனீங்களான்னு இருங்கடா. ஏன்டா படுத்துறீங்க? முதல்ல எனக்கே அப்படிதான் சர்ப்ரைஸா இருந்தது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நிச்சயமா கூடிய சீக்கிரம் செல்வி பேசுவாடா. அவளை பேச வைக்க வேண்டியது என் கடமை. ஷீ இஸ் வெரி லக்கி சந்தோஷ். அவ ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்களை மாதிரி ஒரு காதல் ஜோடிக்கு பாபா வேலை பார்த்ததுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய். சந்தோஷ், சொல்லுடா. 2 வீக்ஸ்ல காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மறந்துடாத. கண்டிப்பா மறக்க மாட்டேன் கில்பர்ட். சரி சந்தோஷ், நாங்க வரோம். செல்வி, நாங்க வரோம். செல்வி அப்பவே போயிட்டா. என்ன போயிட்டாளா? அப்போ நீ மட்டும்தான் எங்க கூட இருக்கியா சந்தோஷ்? ஆமா, வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பலனா அதுக்கும் கலாய்ப்பீங்களே, அதுக்கு தான் வந்தேன். நல்ல வேளை வந்த. இல்லைன்னா பிரியாலாம் ஒரு முடி கீழே விழுந்தாலும் அவமானம் தாங்காம சாகிற கவரிமான் பரம்பரை. என்ன பிரியா? ஏய் சந்தோஷ், அவங்களெல்லாம் கண்டுக்காத. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு தோணுது, சொல்லலாமா? எனக்கு இதே மீல்ஸ் ஒன்று பார்சல் பண்ணி கொடு, ஆத்துக்கு கொண்டு போய் சாப்பிட்றேன்னு சொல்ல போறேன். அதானே? ஏய் சும்மா இருங்கடா. சந்தோஷ், ஐம் சீரியஸ். நீ தப்பா நினைச்சுக்கலினா நான் ஒன்று சொல்லவா? இல்லைன்னா வேணா. ஏய், என்ன இதெல்லாம்? சொல்லு பிரியா. எனக்கு என்னவோ செல்வி மாதிரி தெரியல. என்ன சொல்ற? இல்ல, அவ என் கையை பிடிக்கும்போது என்னால அதை உணர முடிஞ்சது. உன்னால அதை உணர முடியலையா சந்தோஷ்? இல்ல பிரியா, எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையே. இல்ல இல்ல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சும்மா செல்வியை ஏமாத்துறதுக்கு கைரேக ஜோசியன்னு அவ கையை பிடிச்சி எத்தனை வாட்டி பார்த்திருப்பேன். எனக்கு தெரியாதா? சாப்பிட்டாச்சு, பத்த வச்சாச்சு, கிளம்பலாமா? வாயை மூடிட்டுறா. சந்தோஷ், இது என்னோட பர்சனல் ஃபீலிங். தப்பா கூட இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்காரின்னு சொன்னியே, அந்த முத்துதான் செல்வி மாதிரி இருக்கா. செல்வியா இருக்கிறது சத்தியமா செல்வி மாதிரி தெரியல. சாப்பிட்ட நன்றிக்காவது ஒரு 2 நல்ல வார்த்தை பேசு பிரியா. டேய், அவளை கிண்டல் அடிக்காதீங்கடா. பிரியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ முதல் தடவையா முத்து பேசுறத கேட்குறியா? அதான் உனக்கு அப்படி ஒரு ஃபீல். முத்து முத்து தான், நம்ம செல்வி நம்ம செல்வி தான். முத்து முத்து இல்ல, செல்வியும் செல்வி இல்ல. அதான் எனக்கு தோணுது. நல்லா இருந்த குடும்பத்துல குட்டையை கிளறி விட்ட. அப்புறம் என்ன, காரியம் முடிஞ்சிருத்தோன்னா வாங்க கிளம்பலாம். சரி சரி, சிரிச்சது போதும். சந்தோஷ், நாங்க போனதுக்கு அப்புறம் தனியா உட்காந்து யோசிச்சு பாரு. அடுத்த வாரம் காலேஜ்ல பார்க்கலாம்.
டேய் அதெல்லாம் யோசிக்காத, டைம் தான் வேஸ்ட். அவ ஏதோ வளர்றா, அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு மறக்காம வந்துரு. பர்ஸ மறந்துடாத. பாய் சந்தோஷ். பாய் சந்தோஷ். பாய் சந்தோஷ். பாய். அண்ணா கொஞ்சம் குழுங்காம போங்க. முத்து முத்து இல்ல, செல்வியும் செல்வி இல்ல. அதான் எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்காரின்னு சொன்னீங்க, அந்த முத்து தான் செல்வி மாதிரி இருக்கா. ஏய் ஏய் கையில ஏய் எதுக்கு கத்துற? என்ன வேணும்? எதுக்கு இப்ப இங்க வந்த? குடிச்சிருக்கியா? ஏய் நான் குடியெல்லாம் இல்ல. நீ குடிச்சா எனக்கு என்ன, குடிக்கலனா எனக்கு என்ன? நீ எதுக்கு என் ரூம் குள்ள வர? நைட்ல வந்து அசிங்கமா கால தொடுற. கையில தப்பெல்லாம் பேசாத கையில. உன் மனசுல என்ன இருக்குன்னு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. மன்னிப்பு கேட்க வந்தேன்னு மட்டும் நடிக்காத. நீ பண்ண தப்ப சரி கட்டுறதுக்கு இப்படி கீர்த்தனமா வேற நடந்துக்கறியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? உன்னை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. நைஸா வேற வந்து தொடுறியா? உன்னையில என்ன ஏய் கையில எதுக்கு கத்துற? என்ன தைரியம் என்ன வந்து தொடுவ? ஏய் ஏன் கத்துற? ஏய் கையில கையில மெதுவா பேசு கையில. எதுக்கு அக்காவல கூப்பிடுற? ஏய் என்னடா இது கை நீட்டுற பழக்கம்? ஏமா என்னம்மா இதெல்லாம்? இது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா நீங்களும் சேர்ந்து அடிப்பீங்க. என்னடி பண்ணா? மா இந்த நேரத்துல வந்து இது தொடுதுமா என்ன? ஐயோ ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? குடிச்சிட்டு வந்திருக்கியா? அக்கா அசிங்கப்பட்டாதுக்கா. நானே காலையில இருந்து மனசு சரியில்லாம பச்சை தண்ணி கூட குடிக்கல. வீட்டுல இருந்து காலையில போனதான் இப்பதான் வரேன். வந்தவன் நல்லா போய் தூக்கி தொலைய வேண்டியதானே? இங்க வந்து ஏன்டா இப்படி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்குதான் அப்பவே சொன்னேன் தாலி பூஜை எல்லாம் வேணான்னு. யாராவது கேட்டீங்களா? என் கழுத்துல திரும்ப தாலி கட்டினதும் சருக்கு புருஷன்ற உரிமை வந்துருச்சு போல இருக்கே. ஏண்டா தாலி கட்டினோட முதல்ல இரவு ஞாபகம் வந்துச்சு உனக்கு? அக்கா வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசாதக்கா. இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. மாப்ள அவதான் உங்க மேல கோவத்துல இருக்கான்னு தெரியுதுல்ல. ஏன் மாப்ள இப்படி எல்லாம் பண்றீங்க? ஐயோ நான் எதுவும் பண்ணல மாமா. நீங்க எதுவும் பண்ணலைனா அப்ப கையில போய் சொல்லுதா? நான் அந்த மாதிரி எண்ணத்துல இங்க வரல மாமா. நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கலனா எப்படி மாமா? கையில நான் என்ன சொல்ல? வாய மூடு. நானே நாளைக்கு ஆபீஸ் போனா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு இருக்கேன். நீ பண்ண காரியத்துக்கு விளக்கம் வேறியா? மரியாதையா வெளிய போ. போன்னு சொல்றேன்ல. ஏய் அவதான் உன்னை பார்க்க பிடிக்கலன்னு சொல்றாள்ல, அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவளை தொட்ட நீ? மாப்ள ஆளாளுக்கு வாய்க்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க. நீங்க வாய் திறக்காம அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கும் உங்க மேல சந்தேகமா இருக்கு மாப்ள. மாமா நீங்க அவமானப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. இந்த கையில கொடுக்க தான் இங்கே வந்தேன். எல்லாரும் தூங்கி நின்றாங்க. அதனால தான் யாரையும் தொந்தரவு பண்ணல. நீ மட்டும் தூங்க மாட்டேன். நைட்லாம் லேப்டாப் நினச்சி அழுதுட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உன்னை வந்து எழுப்பி கொடுக்கலான்னு நினச்சேன். நான் உன் லேப்டாப்பை தெரியாமல் தான் வச்சேன் கையில். வேணும்னு உடையில. என்னை மன்னிச்சிரு. இந்த கையில் ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் மாப்பிள்ளையை தப்பா நினைச்சிட்டோம்ல. கையில பாத்தீல, இதான் நம்ம மாப்பிள்ளை. அவன் யோக்கியம்மா. நான் தூக்கி வளர்த்த புள்ள. நானே ஒரு நிமிஷம் நீ சொல்றதை கேட்டு மாப்பிள்ளை ஏதோ பேசிட்டேன். ஏண்டி வார்த்தைகளை நெருப்பு மாதிரி மாப்பிள்ளை மேல அள்ளி கொட்டினியே, இப்போ உன் மூஞ்சி எங்க வச்சுக்க போற? இனிமேலாவது அவர் மேல அன்பா இருக்கிற வழியை பாருங்க. நல்ல பொண்ணுமா நீ.